Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஸ்ட்ரைட்டா அவங்க அம்மா கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைமே பேசினேன் நான். இப்போலாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பேசவே இல்லையா உங்ககிட்ட? ஸ்ட்ரைட்டா இல்லை அவங்க பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இப்போல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு அக்கா இருக்காங்க, அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன், அது வரைக்கும் உங்கள் பொண்ணு படிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள ஏன் உங்களுக்கு பிடிச்சது? என்ன வந்து திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. ஸோ அவங்க செயல் எல்லாமே எனக்கு பிடிச்சது மேம். ஸோ ஒருத்தர் பிடிக்கணும்னா அவங்க கலரு அழகோ அதெல்லாம் கிடையாது. அவர் அவராக இருக்காரு, நானாக இருக்கேன். எங்களுக்காக மாற்றிக்கிட்டு கஷ்டப்பட்டு ஃபேமிலிலாம் நாங்கள் ரன் பண்ணல. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன், எனக்காக நீ கஷ்டப்பட்டு எதையும் நீ மாற்ற வேணான்னு சொல்கிறது தான் அவங்களோட பாலிசி. அண்ணா கயிறு அறந்து கிஃப்ட் ஓப்பன் பண்ணுவாங்க 3 பேருமே. யாருக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஏன்னா கிஃப்ட்டில் வந்து மக்கள் வந்து ஹோல்ட் பண்ணி பார்ப்பாங்க. சரி அதில் என்னதான் இருக்குன்ற போது அது நாங்கள் யதார்த்தமா போட்டது. அவருக்கு அந்த மாதிரி அண்ணா கயிறு வரும், அண்ணா கயிறு வந்து அவன் அப்படி ஸ்க்ரீன்லேயே அழுதுட்டான் மேம். சரி இவங்களே ஒன்று ஷூட் பண்ணுவோன்ட்டு மைக் எடுத்து கையில் கொடுத்துட்டேன். எடுத்துட்டு நீங்கள் எதாவது பேசி பார்ப்போன்னா அவங்க வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பானிபூரி சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? கேரட் வந்து ஹெல்தி ஃபுட், அதுல இருக்கிறதெல்லாம் அவங்க சொல்லி ஆக்ஷனோட பண்ண உடனே அந்த வீடியோ நான் யதார்த்தமா தான் போஸ்ட் பண்ணேன். என்ன 2 வச்சிருக்கீங்க கையில? இது சில்வர் பட்டன், இது கோல்டு பட்டன். காட்டு பாக்கெட்டா சிச்சோ பாரு, உனக்கு அன்னைக்கு gift வரல நீ அழுதல்ல, இன்னைக்கு பாரு உனக்கு சூப்பர் gift வந்திருக்கு பாரு. நான் ரத்த கதிப்பே நம்ம அம்மனருக்கு ரத்த கதிப்பே. லட்சு சுஜான் 1 மில்லியன். என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்க வீடியோஸ்ல? கிஃப்ட் வீடியோ பிடிப்போம், டான்ஸ் பண்ணுவோம், மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதேன், அந்த வழின்னு நான் வந்து தேடுதேன், மச்சான் எப்போ வர போறேன், மச்சான் எப்போ வர போறேன். கவி அண்ட் ஜெகன் அவங்கள தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டார்டிங் ஆஃப் இந்த யூடியூப் ஆரம்பிச்சப்போ போட்ட வீடியோஸ்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த இட்லி கடையில இருந்து அதுலேருந்து நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா? இட்ஸ் நாட் லைக் நான் இப்போ வந்து இதை நான் பார்க்கல, ஸ்ட்ரகிள்ல இருந்து நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து பார்க்கும்போது அதுதான் மக்களும் பார்ப்பாங்க. ஏன்னா அதானே ஒரு 4 மில்லியனுக்கான ஒரு வழின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்கல்ல, அந்த ஸ்ட்ரகிள் எப்படி இருந்தது? மறக்கவே முடியாது அந்த தருணத்தெல்லாம். ஏன்னா அதுலேருந்து தான் எங்களோட வாழ்க்கை ஆரம்பிச்சுது. அது மூலமாக தான் அவருக்கு எனக்கு ஒரு அன்பு வந்து ரொம்ப அதிகமாச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் வந்து வரும்போது எனக்கும் எந்த வேலையும் தெரியாது, ஆனால் அவங்க அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு அவங்க 3 பேரையும் வளர்த்துருக்காங்க. அப்பா இல்லை, தனியாக நின்று ஒரு 3 குழந்தைங்களை வளர்க்குறது சாதாரண விஷயமே இல்லை. அதுக்கு அவங்களுக்கு பெருசாக உதவுனதே அந்த இட்லி கடை தான். அதுக்கு நான் போய் என்னால் என்ன பண்ண முடியும்? இப்போ அவங்க வந்து நாங்கள் லவ் மேரேஜ்ன்றதுனால இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவாளோன்ற ஒரு டவுட் இருக்கும். அதை நான் வந்து இல்லை, நான் அவருக்கு பொருத்தமான ஆள் தான் அப்படின்னு நான் நம்ப வைக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து அவங்க எது ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க அந்த இட்லி கடையில், அதில் என்னால் முடிஞ்ச உதவியை என்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் காட்டினேன். அதே மாதிரி அவங்களுமே என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ எங்கள் ஃபேமிலியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்களுக்குமே தெரிஞ்சிருச்சு கரெக்டான பொண்ணு தான் அப்படின்ட்டு. இதுதான் எனக்கு மறக்க முடியாத தருணமாக நான் நினைக்கிறேன். லவ் மேரேஜ்னு சொன்ன மாதிரி இருந்தது, அந்த கதை ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? நீங்களும் இல்லை அவங்களும் டைப்ரைட்டிங் கிளாஸ். என்ன இது, யாரை கேட்டாலும் அந்த டைப்ரைட்டிங் கிளாஸ் லவ் தான். நிறைய ஐ மீன் உங்கள் ஏஜில் நிறைய பேர் நம்ம பார்க்கும்போது இல்லை எங்கே லவ் பண்ணிங்கன்னா டைப்ரைட்டிங் கிளாஸில் பார்த்து லவ் பண்ணேன். ஏன்னா மோஸ்ட்லி அங்கே தானே. ஓகே, அங்கே போயிட்டு தான் மேம் இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நான் பார்த்துட்டு உடனே எல்லாருக்கும் தோன்றப்போல நேச்சுரலாக நம்மளுக்கு பிடிக்கும் மேம். அப்படிதான் மேம் அவங்களுக்கு வந்து பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து யாருக்கும் தெரியாமல் பண்ணணும், மறைமுகமாக பண்ணணும் அப்படிலாம் நான் எதுவுமே இல்லை மேம். ஸ்ட்ரைட்டாக அவங்க அம்மா கிட்ட தான் மேம் ஃபர்ஸ்ட் டைமே பேசினேன் நான். இப்போலாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. பேசவே இல்லையா உங்ககிட்ட? ஸ்ட்ரைட்டாக அம்மா கிட்ட. ஓகே, அதுக்கப்புறம் தான் அப்படியே அது லவ்னு சொல்ல முடியாது, அன்பு தான் மேம். எப்படி நீங்க ஸ்ட்ரைட்டா போய் அவங்க அம்மாட்ட பேசிட்டீங்க? அவங்க அம்மா என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்க? எங்க அம்மா எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. அவங்க வந்து என்னப்பா சொல்றேன்னு கேட்கும்போது இல்லை அவங்க பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இப்போல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு அக்கா இருக்காங்க, அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன், அது வரைக்கும் உங்கள் பொண்ணு படிக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து நான் +2லேயே நின்றுட்டு டைப்ரைட்டிங் போனேன். அவங்க வந்து தான் என்னை வந்து அடுத்து பிஏ பண்ண வச்சாங்க. இப்போ அடுத்து பிஎல்லும் பண்ண வைக்க போகிறாங்க. அப்படியா? ஆமா, அந்த ஸ்கூட்டில அந்த இது பார்த்தேன், அந்த எல்லாமே. ஓகே, அந்த லோகோ பார்த்தேன். நம்மளால முடிஞ்சது பண்ணோம்ல மேம். அதனால நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு தான் நிறைய விஷயம் தெரியல. ஸோ அவங்களையாச்சும் நம்ம கைட் பண்ணணும். சரி, அதுக்குனால என்ன ப்ரியாரிட்டியோ படிப்புக்கு நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம் மேம். அதே போல் நாங்களும் வந்து காதலிச்சு தான் திருமணம் பண்ணோம்.
அதுக்குன்னு வந்து தவறான செயல் ஏதாவது ஓடி போய் பண்றதும், சொந்தக்காரங்களை பகச்சிக்கிட்டு, அதாவது நான் வந்து முறையா தான் பண்ணேன் மேம். நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது வாழ்க்கையில, வந்து ஒரு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனா நான் வந்து எதுவுமே வந்து எல்லாமே சரியா தான் பண்ணேன், எதுவும் தவறாலாம் எதுவும் பண்ணல நானு. ஸோ அதை அப்படியே கடந்து இன்னைக்கு. இப்ப எனக்கு என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல எல்லாருக்கும் நார்மலா நடக்கிற மாதிரி அப்படின்னு இல்லாம, பட் அவங்கள ஏன் உங்களுக்கு பிடிச்சது? என்ன வந்து திடீர்னு இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. அவங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு சிரிப்பு, ஸ்மைல் ஸ்டார்டிங்ல வந்தோடனே இருந்தது இல்லாம ஒரு கனெக்ஷன் இருந்தது இல்ல மேம்? ஏதோ ஒரு கனெக்ஷன் மேம். எல்லாமே ஒரு கவனிப்பா இருக்கட்டும், இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு கேரிங்கா கூட இருக்கட்டும். சிலருக்கு ஒருத்தர் பிடிக்கும்ல, சென்ற செயல், அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்றதுதான் எனக்கு பிடிக்கும்ல மேம். ஸோ அவங்க செயல் எல்லாமே எனக்கு பிடிச்சது மேம். ஸோ ஒருத்தர் பிடிக்கணும்னா அவங்க கலரோ அழகோ அதெல்லாம் கிடையாது, அவங்க செய்யற செயல் தான். அந்த செயல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கும் சின்ன வயசுல அப்பா கிடையாது மேம். அழகா இருக்காங்கன்னு ஒண்ணு ஓகேங்களா, அது நம்ம எடுத்துக்கலாம் மேம். சும்மா ரெண்டாவது வந்து அது அவங்களுக்கு அப்பா கிடையாது, 2 அண்ணா அம்மா. ஸோ அந்த சின்ன குடும்பத்தை வந்து ஃபுல்லா பாத்துக்கிறதுல இருந்து அவங்க கிட்ட அந்த பண்ற சின்ன சின்ன செயல், அதாவது வீட்டுக்கு எங்க வீட்டுக்கும் சரி, எங்க அம்மா டிஃபன் கடை வச்சிருக்காங்க, சின்ன வயசு எனக்கும் அப்பா கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க செய்கிற செயல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது மேம். அதாவது சரி ஓகே, இந்த ஃபேமிலிலேருந்து வந்தா கஷ்டப்பட்டு வந்து சரி நம்ம ஃபேமிலி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஸோ நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுவாங்க. ஸோ தேவையில்லாத அந்த விஷயங்கள்லாம் வராது. ஸோ நம்ம குடும்பம் வந்து அழகாக போவோம் அப்படின்றதுனால. ஸோ இதெல்லாம் தான் மேம் பாயிண்ட்ஸு. ஸோ அதனால எனக்கு பிடிச்சது மேம். ஆனா ஒண்ணு எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க சிரிப்பா இருக்கிறவங்க பிடிச்சிருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதுதான் அவங்க வந்து அடிக்கடி மென்ஷன் பண்ணி சொல்றாரு. பட் அது உண்மை. ஏன்னா ஒருத்தவங்களை வந்து சில பேர்லாம் வந்து விரும்பும் போது ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்கள மாத்தணும்னு நினைப்பாங்க. பட் அப்படி இல்லாம அவங்களா பிடிச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவரா இருக்காரு, நானா இருக்கேன். எங்களுக்காக மாத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு ஃபேமிலிலாம் நாங்கள் ரன் பண்ணல. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேன். எனக்காக நீ கஷ்டப்பட்டு எதையும் நீ மாற்ற வேணான்னு சொல்கிறது தான் அவங்களோட பாலிசி. அதே மாதிரி என்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம், உன்னை ஒருத்தருக்கு தெரியணும்னா உன்னோட கலரு, உன்னோட நேரம், உன்னோட இதெல்லாம் தெரியாது, நீ பண்ணுற செயல் தான் அடுத்தவங்க பேசுவாங்க. அதனால உங்கள் செயல் மட்டும் சரியாக இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்றது தான் அவங்களோட செயல். நீ என்ன பண்ணுற, கவியாக இருந்து உன்னால் என்ன பண்ண முடியும் அதை நீ பண்ணு, அவ்வளோதான். அப்போ நீங்க அவர் வந்து சொன்னாங்க இல்லையா, அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு, அது உங்ககிட்ட எப்படி தெரிய வந்துச்சு? அது நீங்க எப்படி ஓகே சொன்னீங்க? லைட்டா தெரியாது. ஆக்சுவலா அவங்க வந்து நம்மள பாக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும், எப்படியே தெரிஞ்சிடும். ஆனா அதை நான் வெளியே காட்டிக்கல. அவங்க வந்து பேசினதுக்கு அப்புறமா வந்து எங்க அம்மா கிட்ட கேட்டாங்க, இந்தம்மா நீமா பேசியிருக்கேன்னா எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிதான் நான் சொல்லிட்டேன். அதுக்காக நான் தெரியும் அப்படின்னா சொல்ல முடியும், எனக்கு தெரியாதுமா அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னேன். நைட் ஷிஃப்ட் போறாங்க. அப்ப அம்மா கிட்ட பேசிட்டு போயிட்டாங்க. மார்னிங் வரும்போது எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டாங்க. சிம்பிளா முடிஞ்சிருச்சு. இது வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. அது எப்படி ஒரே நாள்ல தான் நானே எதிர்பார்க்கல அதை. அவங்க வந்து பேசும்போது, எங்க ஃபேமிலிக்கு ஏத்த பொண்ணா உங்க பொண்ணு இருக்கும், நான் வந்து நல்லா பாத்துக்கிறேன், நீங்க அதுக்காக உடனே கல்யாணம் பண்ணு, உடனே உங்க அம்மா அதெல்லாம் என்னால முடியாது. என் அக்கா கல்யாணம் பண்ணிட்டு நான் வீடு கட்டணும், வீடு கட்டிட்டு நான் வந்து எங்க அம்மாவை மறுபடியும் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்க அண்ணனுங்களே வந்து பரவாயில்ல சூப்பர் பையன் தெரியுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேசிட்டாங்க. அதாவது எந்த பழக்கமும் இல்லை. எங்க அண்ணனுங்களும் 1 வருஷம் விசாரிச்சாங்க, பக்கத்து ஊருன்றதுனால ஃபுல்லா விசாரிச்சாங்க. அது வந்து ஒரு தங்கச்சி மேல இருந்து ஒரு அக்கறை, விசாரிக்கணும்ல எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்ட்டு. ஆனா எங்க அண்ணனுங்க சொன்னது, அந்த பையனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்க வந்து இட்லி கடை தான் நடத்துறாங்க. நீ போனீன்னா நீயும் அதை பார்க்கணும். நீ போயிட்டதுக்கு அப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால பார்க்க முடியும் அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. அந்த குடும்பத்தை உன் குடும்பமா நீ ஏத்துட்டு நீ வாழ ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கேன். அது என் குடும்பமா. பட் இங்க வந்து நீங்க சேர்ந்து வளர்ந்துருக்கீங்க இல்லையா, அது எல்லாரும் பார்க்கவும் முடியுது. அது எப்படி இருந்தது? அதுல இருந்து நீங்க அப்புறம் யூடியூப்ல நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கும்ல, அதெல்லாம் எப்படி வந்துச்சு? ஆக்சுவலா வந்து மேரேஜ் ஆகிட்டு அங்கே போகும்போது நானுமே வந்து வீட்லயே சும்மா இருக்கேன், எதுவும் பண்ண முடியல. எனக்குமே அந்த இட்லி கடை புதுசு தான், கையை சுட்டுப்பேன், எனக்கு அது தெரியாது. இருந்தாலுமே தெரியுமாண்ணா? சமைக்கலாம். எங்க டிஃபன் கடையில பெருசா இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மற்றபடி சமைக்கிறதெல்லாம் தெரியும். சூப்பர். எனக்கு அதெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா, நம்ம இப்படிதான் பண்ணணுமா அப்படின்லாம் யோசிப்பேன். ஆனா அவங்கள நான் யோசிப்பேன், என் வயசுக்கு என்னாலேயே காலையில எழுந்துக்க முடியாது, ஆனா அவங்க எழுந்துப்பாங்க. 4 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த குளிர்லயும் சரி வெயில் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த சின்ன விஷயம் நான் கத்துக்கிட்டேன். அவ்வளோ வயசாகி அவங்களோட உழைப்பை போட்டு அவங்க முன்னேறும் போது எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, நானுமே முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லுவேன், நான் ஏதாவது வேலைக்கு போட்டுமா, வீட்லேயே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது,
அவங்க வந்து இல்லைம்மா உனக்கு எதுக்கு கஷ்டம், வீட்லேயே நிறைய வேலை செய்கிற, வெளியே போனால் இன்னும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை ஸ்கூலில் சேர்த்தோம். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ப்ரோக்ராமுக்கு பாரத மாதா வேஷம் போடலான்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க வெளியே கூட்டு போய் ரெடி பண்ணல, நானே ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அது வந்து ஆஃப்லைன் கிளாஸ்ன்றதுனால வீட்லேயே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து அது ரொம்ப அழகாக இருக்குது. அதை வந்து எங்களால் கலைக்க கூட மனசு வரல, அது அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கூட காட்ட மனசு வரல. அது சரி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம், நம்ம ஏன் அதை யூடியூப்பில் போடக்கூடாதுன்னு ஒரு மெமரிக்காக நம்ம போட்ட ஆரம்பிச்சது. அது செம்ம சூப்பராக போச்சு. அவங்க அந்த ட்ரெஸ்ஸிங் அதெல்லாம் வீடியோவே பயங்கரம். ரொம்ப நல்லா போனதுனால அவங்க சரி ஓகே இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாம், சின்ன சின்னதாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான். அப்படி தான் வந்தது. அதுக்கப்புறம் எனக்குமே வந்து சரி நம்மளுக்குன்னு ஒரு வேலை, இது ஒரு வேலையாக நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு பண்ண ஆரம்பித்தோம். இப்போ நல்லா போயிட்டுருக்கு. சூப்பரா போயிட்டு இருக்கு. அதுலேயே நிறைய விஷயங்களை நாங்கள் ட்ரை பண்ணோம் மேம். இப்போ பாப்பாவுக்கு சொன்ன போல வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் போடும்போது அந்த மெமரிஸை வந்து சேவ் பண்ணணும்ல மேம். இப்போ நம்மகிட்ட என்னைக்காக இருந்தாலும் யூடியூப்ல போட்டால் நம்ம பார்க்கலாம், அது சர்ச் பண்ணால் போதும். சரி அப்படி போகும்போது அந்த வீடியோ நல்லா போச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் நிறைய விதத்தில் நாங்கள் ட்ரை பண்ணோம். சரி ஓகே போகும்போது நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நம்ம வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு எங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை தாண்டி வெளியில் போய் ஃபுட்டு ரிவ்யூ கொடுக்குறாப்போலையும், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஏதாவது சொல்கிறாப்போல புதுசாக ப்ராடக்ட்லாம். ஆனால் அது எல்லாமே எங்களுக்கு கை கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து அதுவும் எப்படின்னா, இப்போ காலையில் டிஃபன் கடை இருக்கும், அம்மா கூட அவங்க ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மணி ஆகிடும். இவங்க டிஃபன் கடையில் காலையில் எழுந்து குழந்தைங்க சாப்பாடு கட்டணும், அம்மா கூட ஹெல்ப் பண்ணணும், சாமான் கழுவணும், வீட்டு வேலை பார்க்கணும், சமைக்கணும். இது பண்ணுறதுக்கே கரெக்டாக ஒரு 11 o'clock ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த மிட் டைம் தான் நானும் ஆஃபீஸ் பண்ண நைட் ஷிஃப்ட் இருக்கும்போது மட்டும்தான் அவங்க கூட ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த டைம் இருக்கும்போது அந்த 11 மணிலேருந்து திரும்ப நாங்கள் 3 மணிக்கெலாம் வந்தோம். ஏன்னா குழந்தைய கூப்பிட்டு வந்தோடனே அவங்க ஈவினிங் ரொட்டீன் லைஃப் ஆரம்பிச்சிடும். திரும்ப காய்கறி வெட்டணும், திரும்ப குழந்தைங்க சமைக்கணும், ஸ்நாக்ஸ் சமைக்கணும், நைட்டுக்கு டிஃபன் செய்யணும், டின்னர் செய்யணும், வீட்டு போயிருக்கணும், அது மாதிரி ஒரு ரொட்டீன் போயிட்டோம். ஸோ அந்த நடுவில் இருக்கிற ஒரு 2-3 மணி நேரத்தில் நாங்களும் ஏதோ வெளியில் போய் ட்ரை பண்ணோம், ஒன்றும் செட் ஆகல. அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்டே இருக்குது டிஃபன் கடை தேடணுன்னு தான் அந்த மாதிரி டிஃபன் கடை எடுத்து போடுறோம், இருக்கிறதே நம்ம போடுவோமே அப்படின்றது. அதுதான் மேம் எங்களுக்கு உண்மையிலே ஒரு சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்களே புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம எதுக்கு வெளியில போயிட்டு இருக்கிறதே கண்டென்ட்டா இருக்குன்றதுனால அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணோம். எங்களோட கண்டென்ட்டுமே அப்படிதான், நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். அப்படிதான் அதுக்கப்புறம் அப்படிதான் ஆரம்பிச்சோம். ஸோ இன்னைக்கு நல்லா போயிட்டு இருக்கு மேம். அந்த வீடியோ வைரல் ஆகும்ல, அந்த இட்லி கடை அப்போ வைரல் ஆச்சுல, அப்போ வந்து அதுக்குன்னே வந்து கேட்பாங்களா, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்களா? இல்ல நிறைய பேர் வந்து கேட்பாங்க மேம், உங்க கடை எங்க இருக்கு, நாங்க உண்மையிலேயே உங்க கடை தானா நிறைய கேட்பாங்க மேம். அதெல்லாம் வந்து கேட்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க, கேட்டிருக்காங்க, கை கொடுத்துட்டு போவாங்க. அவங்க கிட்ட தான் நிறைய பேர் வந்து பேசுவாங்க. மேக்ஸிமம் லேடிஸ் தான் மேம் வந்து பேசுவாங்க, ஃபீமேல் ஆடியன்ஸ் தான் அதிகம். ஸோ அவங்க தான் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சூப்பர், நீங்க உங்களை பார்த்து எனக்கு ஒரு எனர்ஜியா இருக்கு, நான் வேலையே செய்ய மாட்டேன், நீங்க செய்யறத பார்த்து எனக்கு ரொம்ப வேலை செய்யணும்னு ஆர்வமா இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. சில பேர் வந்து நாங்க எங்கேயாவது வெளியே போகும்போது உங்களை பார்த்து தாங்க நான் பஜ்ஜி போண்டாலாம் கடை போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னும் சொல்லுவாங்க. என்ன அது வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இவ்வளோ செய்யும் போது நாங்க இதை செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா வந்து கேட்டுட்டு போவாங்க. நீங்க சூப்பரா பண்றீங்க, அதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு இந்த வேலை கஷ்டமே தெரியாது, அவங்க வந்து பாராட்டும் போது அப்போ நம்ம நல்லா பண்ணுறோம் போல அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்து இன்னும் நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் தோண ஆரம்பிக்கும். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நம்ம தாண்டி இப்போ வந்து இவ்வளோ ஒரு யூடியூப் ஃபேமிலி வந்திருக்கு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிஸ்னஸ்ன்னு நான் பார்க்கும்போது அதுக்கு ஏதாவது ஹோட்டல் ஏதாவது பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் பண்ணுற ஐடியா இருக்கா? யூடியூப் இல்லாம வந்து எங்க அக்காவுக்கு ஒரு பிசினஸ் வச்சு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு அவங்க வந்து கேட்டாங்க, ஏன்னா நான் ஒரு காலத்துல வருத்தப்பட்ட மாதிரி இப்போ அவங்க நானும் ஏதாவது வேலை செய்யணும், ரொம்ப போர் அடிக்குதுன்னாங்க. சரி என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் நைட்டி போடுறேன், நைட்டிலாம் வந்து சேல் பண்ண போறேன்னு சொன்னாங்க. அவங்க வந்து கேட்கும்போது எனக்கு அப்போ தோணுச்சு, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் கை கொடுத்து தூக்குறதுக்கு இல்லை, நம்ம அந்த மாதிரி தூக்கி விடணும் அப்படின்றதுக்காக நாங்கள் 2 பேருமே பேசி நாங்களே போய் எல்லாமே எல்லா ஸ்டாக்கும் வாங்கி வந்து கொடுத்து அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் சேல் பண்ணி கொடுக்குறது, ப்ரொமோஷன் முதல் கொண்டு நாங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். நிறைய பேர் நாங்கள் வச்சிருக்கோம், ஐயோ இல்லைங்க நான் வைக்கல, இது அக்கா வச்சிருக்காங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் வச்சிருக்கீங்க நான் உங்களை தான் கேட்பேன். நிறைய பேர் அதை வாங்க ஃபோன் பண்ணுறாங்களோ இல்லை, கவியக்கா இருக்காங்களான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எனக்கு ப்ரொமோஷன் போட்டு கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இந்த உங்களோட இப்போ நீங்கள் ப்ரொமோஷன்லாம் நீங்கள் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அதில் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த யூடியூப்ல நீங்கள் போடுற வீடியோஸ் இருக்கு. ஸோ அப்போ யாருடா எடிட் பண்ணுறா, ஹூஸ் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் எங்கள் எடிட். நீங்கள் தான் ஃபுல் டைம்
அது எப்படி உங்களுக்கு டைம் கட்டுப்படி நான் ஆகுதா? ஸ்டார்டிங்ல அதுக்குதான் மேம் அங்கே நின்னுந்தேன். சார் நீங்களும் வாங்க, அதுதான் என்னோட ரோலே அதுதான் மேம். அங்க போய் நிக்கிறது, அவங்க என்ன பண்றாங்களோ நம்ம அதை ஷூட் பண்றது. ஸோ பாத்துட்டு டக்கு 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 டக்குன்னு ஆமா மேம் இல்ல உங்களுக்கு என்ன அவங்க தெரியும். பண்ணும் போதே அவங்க கேமரா ஆன்லயே தான் இருக்கும். என்ன பண்ணாலும் அதை அப்படியே கேட்ச் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆனது என்னன்னா, பாப்பா வந்து கிஃப்ட் வீடியோ மேம். ஃபர்ஸ்ட் அதான் இவங்க வேஷம் போட்டது, அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் மேம். மேக்கப் வீடியோ ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து கிஃப்ட் வீடியோல இவங்க வந்து ஒரு கிஃப்ட்ல வந்து ஒரு அண்ணா கயிறு அறந்துச்சு. கிஃப்ட் ஓப்பன் பண்ணுவாங்க 3 பேருமே. யாருக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். ஏன்னா கிஃப்ட்ல வந்து மக்கள் வந்து ஹோல்ட் பண்ணி பார்ப்பாங்க. சரி அதுல என்னதான் இருக்குன்ற போது அது நாங்க யதார்த்தமா போட்டது. அவருக்கு அந்த மாதிரி அருணா கயிறு வரும், அண்ணா நாங்களே கயிறு வந்துடும். அவன் அப்படி ஸ்கிரீன்ல அழுதுட்டா மேம். ஒரே தூக்கி போட்டாரு எல்லாத்தையும். அது ஒரு 10 மில்லியன் மேல அது அதிகம். அதிகம். அதனாலதான் வைரல் ஆச்சு. அந்த வீடியோ வைரல் ஆச்சு பார்த்தாலே ஃபர்ஸ்ட் டைம். gift இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அதுலதான் ஃபேமஸ் ஆயிட்டாரு. அதுல ஃபேமஸ் ஆயிட்டாரு. இருக்காது. இருக்கும். மறக்க முடியுமா என்ன ஏமாத்துனீங்களே அப்படின்றவன். இப்படிதானே? நீ என்ன நினைச்ச? அதுல என்ன கிஃப்ட் இருக்கும்னு நினைச்ச? பென்சில். சின்ன பென்சிலுக்கு ஆசைப்பட்ட ஒரு சின்ன ஆனா அந்த பாப்பாவை பென்சில் எனக்கு வந்துருச்சுங்க. அவருக்கு அதான் புரியல மேம். ஓகே. அதனால இப்ப பேசின கூட குழந்தை வருத்தமாயிடும். வருத்தமாயிட்டான். அதனால சரி இல்ல நான் ஒரு பென்சில் சரி, வாங்கி சரி. தரேன். சரியா? சூப்பர் பொம்மை பென்சில் வாங்கி தரேன். அதுக்கப்புறம் இவங்க அதுக்காக வந்து தான் எழுதிருப்பாங்க. அவன் பயங்கரமா அழுதுட்டான் மேம். எங்களுக்கு என்னால அது சிரிக்கிறதா இல்ல குழந்தைய சமாதானப்படுத்துறதானே தெரியல. ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். அது நாங்க எடிட்ல எடுக்கல. கட் அவன் பண்ணி அழுது பேசிட்டான். இவங்க கட்டுனாங்க. நான் அதையும் அப்படியே போட்ட உடனே இல்ல அது அப்படியே நானும் போட்டு விட்டேன். அது பயங்கரமா போயிடுச்சு மேம் அந்த வீடியோ. பாவம். அதுக்கப்புறம் இவங்க ஒரு 5 வயசு இருக்கும் மேம். அப்போ வந்து பானிபூரி ஷாப் கூட்டுவோம். நானும் இவங்க மட்டும் தான் போனோம். சரி இவங்களே ஒன்று ஷூட் பண்ணுவோன்ட்டு மைக் எடுத்து கையில் கொடுத்துட்டேன். எடுத்துட்டு நீங்கள் எதாவது பேசி பார்ப்போம்னா அவங்க வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பானிபூரி சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல வாய்ஸ் என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? கேரட் வந்து ஹெல்தி ஃபுட். அதுல இருக்கிறதெல்லாம் அவங்க அவங்க சொல்லுவாங்க. சொல்லி ஆக்ஷனோட பண்ண உடனே அந்த வீடியோ நான் யதார்த்தமா தான் போஸ்ட் பண்ணேன். அதுவும் பயங்கரமா 10 நாங்க மில்லியன் வந்து மேல இதெல்லாம் போச்சு. நல்லா போகும் வைரல் அப்படிலாம் நினைச்சு எதிர்பார்க்கவே போடவே இல்லை. இல்ல. சிம்பிள் வீடியோ தான். சாதாரணமா வீடியோ போடுறேன் அப்படின்னு அப்ப பக்கத்துல ஒரு நாய்க்குட்டி வந்தது. நாய் ரொம்ப பாவம். அவங்க அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் டல்லா வச்சுட்டு அப்படியே ஒரு ரொம்ப ஸ்பூன் எடுத்து வச்சாங்க. சோகமாயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து தெரியல கேமரா அது இல்ல அது நேச்சுரலாவே நல்லா இருக்கு. அதை எடுத்து போடவே இவங்க வந்து அதுலதான் இன்ஸ்டாகிராம்ல எங்களுக்கு ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப கம்மியா தான் இருந்தது மேம். திடீர்னு இன்ஸ்டாகிராம்ல பார்த்து ஒரு 2-3 நாள் கழிச்சு பாக்குறேன் நான் இன்ஸ்டாகிராம் உள்ள பேர் இருக்காங்களேன்னு பார்த்தா அந்த ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிருக்கு. ஸோ பாப்பா அதுல ஃபேமஸ் மேம். இவங்க இன்ஸ்டா, அவங்க யூடியூப், இப்ப அவங்களுக்கு தனி பேஜ் எல்லாம் இருக்குல்ல. அவங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் இருந்து அதுல வந்து சில்வர் கோல்டு பட்டனே வந்திருக்கு. வாவ். இன்னும் நாங்க அதை ஓபன் கூட பண்ணல. பிரிச்சிட்டீங்களா? உங்க சேனல் பேர் என்ன? ஓபன் பண்ணலையா? ஓபன் பண்ணலாமா? சொல்லு சேனல் பேர் சொல்லு. ஓபன் பண்ணலாம். உங்க உங்க சேனல் சேனல் பேரு? லட்சு சுஜன். நீ சொல்லு. நீ சொல்லுப்பா. லட்சு சுஜன். சரி ஓகே. அப்ப நம்ம பிரிச்சிடலாமா? பிரிச்சிடலாம். பிரிச்சிடலாமா? பிரிச்சிடலாம். அம்மாட்ட பெர்மிஷன் கேளுங்க. பிரிச்சிடலாமா? அப்பாட்ட அம்மா கேளுங்க. பிரிச்சிடலாம் மாமா. ஓபன் பண்ணிடலாமா? பண்ணலாம் அப்பாட்ட கேளுங்க. பண்ணிடலாம்ப்பா. ஓபன் பண்ணிடலாம்ப்பா. வாவ். என்ன 2 வச்சிருக்கீங்க கையில? இது சில்வர் பட்டன், இது கோல்டு பட்டன். அப்படியே யார் எதை பிரிக்க போறீங்க? சண்டை போடாம பிரிச்சுக்கணும். சுஜன் வந்து சில்வர் பட்டன் பிரிப்பேன், நான் கோல்டு பட்டன் பிரிப்பேன். ஃபர்ஸ்ட் சில்வர் பிரிச்சிடலாமா? நம்ம அப்போ ஆர்டரா போயிடலாம். ஓகே பிரிங்க பாப்போம். வாவ். வாவ். சுஜன் உன் பேர் எங்க இருக்கு? உன் பேர் பேர் எங்க எங்க இருக்கு? இருக்குன்னு காட்டு. சுஜன் உங்க பேர் எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஏய் சுஜன் சுஜன் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா. மூஞ்சிலாம் தெரியுதுடா. கேமரா காட்டுப்பா. காட்டு பாக்கட்டா. அச்சச்சோ பாரு, உனக்கு அன்னைக்கு gift வரல நீ அழுதல்ல, இன்னைக்கு பாரு உனக்கு சூப்பர் gift வந்திருக்கு பாரு. நீங்க இதை எப்படி வாங்குனீங்க சார்? நல்லா வாங்குறேன். நல்லா வாங்க. வீடியோ பண்ணி வாங்கினேன். அப்படியா? என்னெல்லாம் வீடியோ பண்ணுவீங்க உங்க சேனல்ல நீங்க? கிஃப்ட் வீடியோ, மேக்கப் வீடியோ, பாட்டு பாடுற வீடியோ, டான்ஸ் ஆடுற வீடியோ. அப்ப பாடி காட்டுங்க எங்களுக்கு. பஞ்சவண்ண நீ பச்சை கிளி, நம்ம அம்மாவுக்கு நான் புச்சை கிளி, நந்தவனுக்கு பாகுபலி, நாம நான் சரண்டா அன்னைக்கு தீபாவளி. தீபாவளியாப்பா? அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா பாட்டு வராது, வெறும் மியூசிக் தான் வரும். பரவாயில்ல, இவ்வளவு மெமரைஸ் பண்றதே பெரிய விஷயம். சூப்பர். இன்னொரு பாட்டு எங்களுக்கு. நான் ரத்த கதிப்பே, நம்ம அம்மா நறுக்கு ரத்த கதிப்பே,
நான் ரத்த கரிப்பு ஒச்ச கலரில் கலக்கருப்பு அந்த பிடி செல்ப்பு மைக்கா பொழி. அதுக்கு அந்த அந்த வேர்ட் வரக்கூடாது. சூப்பர்ப்பா. நான் வந்து ஷாக்ல இருக்கேன். என்னடா அந்த மெமரைஸ் பண்ணி அந்த மூச்சு விடாம அந்த இதெல்லாம் பாடுறது. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இந்த கோல்டு பட்டனை பிரிச்சுட்டு நீங்க சொல்லுங்க. சூப்பர். தேங்க்யூ. என்ன எழுதிருக்காங்க? லட்சு சுஜான் 1 மில்லியன். என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்க வீடியோஸ்ல? கிஃப்ட் வீடியோ பிடிப்போம், டான்ஸ் பண்ணுவோம், அது மாதிரி இதான் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் பண்ணுவோம். நீ பாடுவியா? பாட்டெல்லாம் என்ன பாடுவேன். மாதிரி நம்ம சுஜன் மாதிரி ரெக்கட் சாங்ஸா? இல்லை 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 இல்லை. நீங்க சாஃப்டி தான். ஓகே, ஒரு ஏதாவது நல்ல சாங்கா பாடுங்க பாப்போம். மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதேன், அந்த வழின்னு நான் வந்து வந்து தேடுதேன், மச்சான் எப்போ வர போறேன், மச்சான் எப்போ வர போறேன், கத்துங்கடா பாம்மா நமத்து தர. சூப்பர். ஸோ வந்து இவங்க 2 பேருக்குமே வந்து ஆக்சுவலி 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படின்னும் போது இந்த சின்ன வயசுலயே அவங்க எஃபோர்ட்டும் அதுல முக்கியம் இல்ல. ஏன்னா அவங்க சில கொஞ்சம் ஐயோ அப்படி சொல்லிட்டு, ஆனா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க பாடுறது அண்ட் அவர் கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்காரு. எனக்கே அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு தெரியல. கரண்ட் ட்ரெண்ட். இது இல்லாம இன்னொரு சர்ப்ரைஸா இருக்கு மேம். பாப்பாவுக்கு வந்து ஒரு கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு மேம், பிக் ஸ்கிரீன்ல. வாவ், படத்துலயா? எஸ். பாருடா. என்ன படம்? அது கொஞ்சம் சஸ்பென்ஸ். கரெக்டா சொல்லி கொடுத்துருக்கீங்க. குழந்தைகிட்ட கேட்டா தெரியாதுன்னு சொல்லு அப்படின்ட்டு. பட் நாங்க கூடிய சீக்கிரம் உங்களை வந்து பிக் ஸ்கிரீன்ஸ்ல கண்டிப்பா மேம். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.